ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே தெரியாமல் பல இடத்துல இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலை வந்து யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அது எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலோட பேசிக்கை வந்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சந்தோஷம், துக்கம், கோபம் எல்லாமே. இது எல்லாமே வந்து ரெண்டே ரெண்டு கேட்டகரியில் மொத்தமாக வந்து அடங்கிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெயின், இன்னொன்று வந்து ப்ளஷர். நீங்கள் இப்போ சோகமாக இருக்கீங்களா, இல்லை கோவமாக இருக்கீங்களா, ஏதோ ஒன்று இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அதுதான் வலி. ஸோ பெயின். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கனாலோ, இல்லை நிம்மதியாக இருக்கீங்கனாலோ, இல்லை ஜாலியாக இருக்கீங்கனாலோ, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அது வந்து ப்ளஷர். அதான் இந்த பெயின் அண்ட் ப்ளஷர். நீங்கள் வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், இன்னொன்று ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இப்போ வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன்ட்ட போய் நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி அவங்க நல்ல முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த தப்பான டிசிஷன்ஸ்னால. ஸோ அந்த தப்பான டிசிஷன்ஸை அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக அவங்க நல்ல டிசிஷன் எடுத்து அவங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஆனால் இதுவே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருப்பேன். ஆனால் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. நான் வந்து இந்த மாதிரி டவுனுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து என் முயற்சி வீண் போகாது. நான் வந்து எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணனால தான் இவங்க வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க. அந்த இடம் தான் இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபல். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து அந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த அன்சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அதை அவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ இவர் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து அன்சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே லெவலில் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் நடந்துருச்சு பிஸ்னஸில். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த லாஸை எப்படி வந்து இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மேன், இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆனவர் இருக்காரு, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அவர் வந்து இருக்கிற காசு மொத்தமா வந்து போட்டுடலான்னு முடிவு பண்றாரு. போட்டு வந்து கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற காசு மொத்தமா போட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த வாட்டி வந்து கொஞ்ச நாள் நம்ம இப்போத்துல இருந்து கொஞ்ச நாள் நம்ம கஷ்டத்துல இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு கிடைக்கிற லாபம் பெருசா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. அதாவது இப்ப நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சீக்கிரம் நமக்கு வந்து அந்த கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் இவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த அன்சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனோட மைண்ட் ஆட்டிடியூட் எப்படி இருக்குதுன்னா, அவர் வந்து இப்ப நான் இந்த மாதிரி காசு மொத்தமா நான் போட்டேன்னா நான் வந்து இருக்கிற காசும் போயிடும். நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் வந்து இந்த லாஸ் வந்து இருக்கட்டும், நான் இதை அப்புறமா சமாளிச்சுக்கிறேன். எனக்கு இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்னு வந்து இவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து காசு இப்போதைக்கு போனா பரவாயில்ல, நம்ம வந்து சீக்கிரம் அதை அப்புறமா எடுத்துடலாம்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. ஆனா இவர் வந்து நமக்கு வந்து காசு போயிடுச்சுன்னா நம்மளால வாழ முடியாது, ஸோ என்னால் இப்போ வந்து காசு எதுவும் அடைக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இவர் வந்து இருக்காரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் உங்களுக்கு எதுக்கு நான் சொன்னேங்கிறத சொல்றேன். எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபல்ல 4 முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா, லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் ப்ளஷர், ஷார்ட் டேர்ம் ப்ளஷர், அப்புறமா லாங் டேர்ம் பெயின், ஷார்ட் டேர்ம் பெயின்ட்டு. இப்போ இந்த பிஸ்னஸ் மேன் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, இப்போ கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டேன்னா அப்புறமா பின்னாடி வந்து நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து இவர் வந்து நினைச்சிருக்காரு. அதாவது இப்போ நான் இந்த ஷார்ட் டேர்ம் பெயினை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து பின்னாடி லாங் டேர்ம் ப்ளஷர் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஷார்ட் டேர்ம் பெயின் ஈக்குவல் டு லாங் டேர்ம் ப்ளஷர் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த பிஸ்னஸ் மேன் வந்து மைண்ட் எப்படி வச்சிருக்காருன்னா, நான் ஏன் வந்து கஷ்டப்படணும், நான் வந்து இப்போ நிம்மதியாக இருக்கேன், நான் வந்து அந்த லாஸ் அப்புறமா மெதுவாக அடைச்சிக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வேணாம், நான் அவருக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வேணாம், எனக்கு வந்து சந்தோஷம் மட்டுமே நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் ஈக்குவல் டு லாங் டேர்ம் பெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம லைஃப்ல வந்து நமக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்லேயே நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்கன்னா, படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த 10 நாளும் உட்காந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த 10 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டு நல்லா ரேங்க் வாங்க முடியும், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அந்த 10 நாள் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 நாள் கழிச்சு எக்ஸாம் உங்களால் ஒழுங்காக பண்ண முடியாது, அதோட ரேங்க்கும் வந்து எங்கேயோ மோசமாக போயிடும். ஸோ இந்த 10 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா 10 நாள் கழிச்சு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஷார்ட் டேர்ம் பெயின் ஈக்குவல் டு லாங் டேர்ம் ப்ளஷர். புரியுதா அந்த ஃபார்முலா? ஸோ
நீங்க வந்து இவரை மாதிரி இருக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க வந்து இல்ல இந்த டைம்லயும் நான் ஜாலியா இருக்கணும், நான் மெதுவா படிச்சுக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிளஷர் ஈக்குவல் டு லாங் டேர்ம் பெயின். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் இந்த பிசினஸ் மேன் சக்சஸ் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து இந்த பிரின்சிபலை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு. என்னன்னா ஷார்ட் டேர்ம் பெயின் ஈக்குவல் டு லாங் டேர்ம் பிளஷர். நீங்க வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா தான் இந்த குறுகிய காலத்துல நீங்க வந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பெருகிய காலத்துல உங்களால வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா நீங்க இல்ல எனக்கு கஷ்டமே வேணாம், நான் கஷ்டப்படாம நான் வந்து இதாகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து முட்டாள்தனம், யூஸ்லெஸ். ஸோ அது கண்டிப்பா வேஸ்ட். உங்களுக்கு வந்து நீங்க வந்து சரி நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு வந்து ஓகே நீ சொல்றதெல்லாம் புரியுது, நான் வந்து ஷார்ட் டேர்ம் பெயின் எடுத்துக்கிறேன், அப்புறமா லாங் டேர்ம் ப்ளஷர் வந்து நான் எடுத்துக்குவேன். ஆனா எனக்கு வந்து நான் நினைச்சாலே என்னால என் கோலை வந்து அட்டைன் பண்ண முடியல ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன காரணம்னா நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலை மிஸ்யூஸ் பண்றீங்க. ஆனா எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க, அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 வந்து கேர்லெஸ்னஸ். சரி விடு இவ்வளவுதானே 10 நாள் இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேர்லெஸ்னஸ் வந்து உங்களுக்கு மெயின் ஃபேக்டரா அமைஞ்சிருது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூ. நீங்க சுத்தி இருக்கிற இப்போ பக்கத்துல யாராவது டிவி பார்த்துட்டு இருக்காங்க நீங்க படிக்கிறப்பன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதோட நெகட்டிவ் வேர்ட்ஸ் இப்போ வந்து யாராவது வந்து உங்ககிட்ட நீ எல்லாம் படிச்சு என்னடா பண்ண போற, ஆமா இந்த 10 நாள்ல மட்டும் படிச்சுட்டு பாரு, இந்த மாதிரிலாம் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இதுவும் வந்து உங்களோட கரேஜை வந்து குறைச்சிடும், அதோட உங்க கான்சென்ட்ரேஷனும் கம்மி ஆயிடும். ஸோ இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் உங்களை வந்து படிக்காம வைக்கிறதுக்கு, அதாவது மிஸ்யூஸ் பண்றதுக்கு. சரி இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். அதுவும் மெயினா இன்னொன்னு என்னன்னா ப்ரோகாஸ்டினேஷன். சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. ப்ரோகாஸ்டினேட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தள்ளிட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலா ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் பெயின் ஈக்குவல் டு லாங் டேர்ம் ப்ளஷர் அப்படிங்கிறது. ஓகே நீங்க வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலை இன்னும் பக்காவா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க கோலை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ அந்த காம்படிஷன் எக்ஸாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணி ஓகே 10 நாள் கழிச்சு எனக்கு காம்படிஷன் எக்ஸாம் வருது, நான் அதை வந்து பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோலை வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து லிஸ்ட் போடணும். என்னென்ன லிஸ்ட்னா எந்த மாதிரினா இந்த மாதிரி ஓகே 10 நாள்ல எக்ஸாம் வருது, நான் வந்து டெய்லி வந்து இந்த 1 hour ஒரு சாப்டர் அந்த மாதிரி படிக்கணும். அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கணும். 1 hourனா எப்போ வேணாலும் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் அந்த மாதிரி நீங்க வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கணும். மெயினா வந்து அந்த டைம்ல ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது. அதாவது சரி அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ டிவி பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரோகாஸ்டினேஷன் வந்து பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் என்ன செஞ்சா இதுல வந்து நான் இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும் நான் வந்து நெட்ல வந்து ரெஃபர் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாச்சும் ஆத்தரை வந்து ரெஃபர் பண்ணணுமா, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லிஸ்டா போட்டு உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபல் பக்காவா வந்து ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எனிவே இந்த பெயின் அண்ட் ப்ளஷர் பிரின்சிபலை பற்றி நான் வந்து படித்தேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து நம்ம சைக்காலஜி ரிலேட்டட், நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரின்சிபல். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.